போதும் நிப்பாட்டு. உன் வாய்க்கு வந்தபடிலாம் பேசாத. நீ பேசுறதெல்லாம் கேட்கறதுனால நான் ஒன்றும் குற்றவாளிலாம் இல்லை. சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் பேசாத. அதான் என் மேல உனக்கு உரிமை இல்லைன்னு ஆகி போச்சு. என்ன பேசுறதுக்கு மட்டும் உனக்கு உரிமை இருக்கா என்ன? சும்மா கேட்க நாடு இல்லைங்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்குலாம் பேசாத. போட, நான் செத்த கூட என் மூஞ்சில முழிக்காத. போடா. ஒருவேளை இனி நான் உன்னை எங்கேயாவது பார்த்தா இந்த செருப்பால என்ன அடி. அப்பதான் எனக்கு புத்தி வரும். போட. டேய் தரணி, உனக்கு சில நேரத்துல புத்தி வேலையே செய்ய மாட்டேங்குடா. அவ பாட்டுக்கு ஸ்கூல்ல தானடா இருந்தா. எனக்கிட்ட வந்து வம்பெடுத்தால வேதனை படுத்துற. நானும் கேட்டேன் அவ கிட்ட, எதுக்கு அவனுக்கு வர துப்பெல்லாம் கெடுத்து விட்டேன்னு. அதுக்கு அவ என்ன தெரியுமாடா சொன்னா? நான் தான் வாழ்க்கையில விளையாண்டுட்டேன். இனி எந்த பொண்ணு விளையாடக்கூடாது. இனி அவன் கட்டிக்க போற பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும். அவன் கூட சந்தோஷமா வாழ்ற பொண்ணா இருக்கணும். வந்த எந்த துப்புமே அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அதனாலதான் தான் அப்படி பண்ணினேன். ஆனா இன்னைக்கு வர பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம். இது எப்படியாவது தரனுக்கு முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாடா. நாம கூட்டு குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நீயோ நானோ சோகமா இருந்தா ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. ஆனா அவளுக்கு அவ அழுதாலும் நோயில படுத்தாலும் அவளை கேட்கறதுக்கு நாதி கிடையாது. இப்ப நீ காயப்படுத்திருக்க. அவ எங்கடா போவா? ஏன் தருண் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? வாய மூடுன்னு சொல்றல. இந்த 1.5 வருஷமா அவ கூட இருக்க. எனக்கு தெரியும் இப்போ ஆதிராவை பத்தி. சரி நீ போய் கல்யாண வேலையை பாரு போ. இன்னாருக்கு இன்னார்னா தலையில எழுதிருக்கும். நாம என்னதான் உருகி காதலிச்சாலும் நம்ம தலையில என்ன இருக்குதோ அதானே கிடைக்கும். அவ தலையில யார எழுதிருக்கோ? உனக்குன்னு ஒருத்தி வரும்போது அவளுக்குன்னு ஒருத்த வராமலா போயிருவான். அவ மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்த வராமலா போயிருவான். வருவான். நீ சந்தோஷமா தாலி கட்டிக்க போ. இது செருப்பு எடுத்துட்டு போடா. அவன் ஞாபகத்தமா கடைசியா உன்கிட்ட இருக்க பொருள் இது மட்டும்தான். இதுக்குத்தான் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. வேலையில போற ஓனான அந்த கதையா இருக்கு. இவன் பாட்டுக்கு அங்கதானே இருந்திருக்கணும். இங்க வரணுமா, வம்பு இழுக்கணுமா, இப்படி மனம் வந்து போகணுமா? யார் உண்மை சொன்னா ஏத்துக்கிடுதா? பட்டாதான் திருந்தணும்னு இருக்கும். ஆமா, நீ என்ன புசுக்குனவன அப்படி பேசிவிட்ட? செருப்பத்தி குடுக்கியே அவன் அடிச்சு விட்டான்னு நினைச்சதா? அடிக்க மாட்டான், எனக்கு தெரியும். அவன் என்ன ஒரு நாள் அடிக்க மாட்டான். இந்த 1.5 வருஷமா அவனுக்கு நான் எவ்வளவு டார்ச்சர் கொடுத்திருப்பேன். என்னை பார்த்து ஒரு முறை கூட முறைக்க மாட்டான். என் முன்னாடி திட்டுற மாதிரி திட்டிட்டு பின்னாடி போய் சிரிப்பான். அத்தை, நீங்க என்கிட்ட கேட்டீங்களா தருண் மேல உனக்கு காதல் இருக்கா இல்லையான்னு? ஆமா, இப்ப சொல்றத இப்ப சொல்றேன். என்ன காதல் இருக்குத்த? உண்மையில காதல் இருக்கு. அவன் மேல காதல் இருக்கு. அவன் மேல உசுரா இருக்கத்த. என்ன சொல்லுத? நான் அம்மா அப்படிங்கிற ஒரு உண்மையான பாசத்தை உணர்ந்தது கிடையாது. அத தருணுக்கிட்ட நான் பாக்குறேன். எனக்கு தாயா தெரியும். நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேனா? ஆனா ரொம்ப லேட் ஆயி போச்சே. ஐயாத்த, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவன் வாழ்க்கையில இனி நான் கிடையாது. அவன் வாழ்க்கையில இனி நான் கிடையாது. அவன் எனக்கு சொந்தமும் கிடையாது. ஆனா இனி காலம் முழுக்க அவனையே நினைச்சிட்டு வாழலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இவனால எனக்குள்ள ஒரு குழப்பம் இருந்தது. நான் தருணை உண்மையிலே நேசிக்கிறேனா இல்ல எல்லாரும் சொன்ன மாதிரி பிடிவாதமா அவன் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். நானு இல்ல, உண்மையிலே நான் நேசிக்கிறேன். நான் நேசிக்கிறேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் தருணை நேசிக்கிறேன். அவன் நல்லா இருக்கணும். அவன் ரொம்ப நல்லா இருக்கணும். அவன் குழந்தை குட்டியோட அவன் சந்தோஷமா இருக்கணும். இதே ஊர்ல அவன் பிள்ளைக்கு நான் டீச்சரா இருக்கணும். பாருங்களேன், அதுதான் நடக்கும்.
இன்னைக்கு எப்படியும் தருணுக்கு முடிவாயிரும். அவன் சந்தோஷமா இருப்பா, சந்தோஷமா இருப்பா. தாயே, இதுக்கெல்லாம் தனி மனசு வேணும். நீ நல்லா இருப்ப. அப்போ உன் வாழ்க்கையில கல்யாணம் செய்யணும். இனி என் மனசுல யாருக்கும் இடம் கிடையாது. ஒரு பொண்ணு ஒருத்தனை நினைக்க ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் அவன் தாங்கிறதுல ரொம்ப உறுதியா இருப்பா. வேற எத்தனை பேர் வந்து பேசினாலும் சரி, அவன் மனசு இடம் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். நான் இப்ப முத அதை உணர்றேன். என் வாழ்க்கையில இனி தருணை தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்குள்ள இந்த குழப்பம்லாம் போயிடுச்சு. தெளிவா இருக்கேன். நான் தருணை விரும்புறேன், கடைசி வரைக்கும் விரும்புவேன். இதே ஊர்ல அவன் முகத்தை பார்த்துக்கிட்டே வாழ்ந்துருவேன். அது எப்படி 1.5 வருஷமா தெரியாதது நான் இன்னைக்கு கேள்வி கட்டினால உனக்கு தெரிஞ்சது? ஆமாத்த, இந்த கேள்விய என்கிட்ட முறையே யாராவது கேட்டிருந்தா நான் பலமுறை யோசித்து பார்த்திருப்பேன். புரிஞ்சிருக்கும். நீங்க இன்னைக்கு கேள்வி கேட்டீங்களா? கரெக்டா தருணம் வந்தானா? சரி. அவன் என் பக்கத்துல நின்று பேசும்போது இனி இவன் எனக்கு சொந்தம் இல்ல அப்படின்னு அவன் பேச பேச எனக்குள்ள தருண் இருக்காங்கதான் நான் உணர ஆரம்பிச்சேன். அவன் மேல வர அந்த மனம் இனி எனக்கு சொந்தம் இல்ல அப்படின்னு நினைக்கும் போது என் இதயம் அப்படி ஐஸ் கட்டில வச்ச மாதிரி உறைஞ்சு போச்சுது. அந்த சுருண்ட முடி, அந்த குட்டி மீச, அவன் சிரிப்பு, இது எதுவுமே எனக்கு இது சொந்தம் இல்ல நினைக்கும் போது உணர்ந்த அவனை நான் நேசிக்கிறேங்கிறது எனக்கு தெரிஞ்சது. இது சூரியன் போனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ண கதையா இருக்குது. அவனுக்கு உன் மேல காதல் இருக்கும்போது நீ அவனை காதலிக்கல, இன்னொருத்திக்கு அவன் சொந்தமாகும் போது நீ அவனை காதலிக்கிற. விதிய பாத்தியா? ஆனா விதிய கூட மதியால வெல்ல முடியும், புத்திசாலியா இருந்தா. என்னத்த சொல்றீங்க? ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ உன் கூட 1.5 வருஷமா குப்பை கொட்டிட்டேன். நீ சம்மந்தி மாவாங்கிறத விட ஏதோ ஃப்ரெண்ட் மாதிரி ஆயி போயிட்ட. சம்மந்தி மாவளா இருந்தா நான் இப்ப சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டேன். ஃப்ரெண்டா இருந்தனால ஏதோ மனசு வலிக்குது. நீங்க என்ன மாதிரி ஒரு பொண்ணுங்கிறதுனால மனசு வலிக்குது. நான் சில ஐடியாக்கள் கொடுக்கறேன், அத ஃபாலோ பண்ணு. என்னத்த சொல்றீங்க? நான் சொல்றத மட்டும் செய். சரிங்க தா. ஃபாலோ மீ. எங்க தா? நான் சொன்னத மட்டும் செய். அப்புறம் நடக்கத மட்டும் பாரு. ஃபாலோ மீ. சரிதா, பிள்ளைங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு வரேன். நீங்க கிளம்புங்க. சரி, முன்னாடி நான் போறேன், பின்னாடி வா. நல்லா குளிருதே, யாரையும் காணுமே. அம்மா தமிழே, செபவலே, என்ன ஒருத்தரையும் காணுமே. கொஞ்சம் தள்ளிக்கோங்க. சரி. அது எப்படி என்ன கேட்காமலே எனக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டா? சேவை என்ன சேவை, முள்ளோடுதான் முத்தங்களா, காதல் ரோஜா எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணீர், ஜீவன் போன பின்னே சேவை என்ன சேவை. அருண், நார்மலா இருடா, நார்மலா இரு. நீ சந்தோஷமா தான்டா இருக்க, நீ சந்தோஷமா தான் இருக்க. உன் மனசுக்குள்ள யாரும் இல்லடா, நீ சந்தோஷமா இருடா. உனக்குன்னு ஒருத்தி வர போறா, அவ உனக்கு கட்டிக்கிறது காசப்பட்டு இருக்கா, நீ என்னடா குழம்பிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, நார்மலா இருடா. எனக்கு ஒரு தேவதை தேவதை. ஆதிரவ பார்க்க போமலாரு இருந்தல்லையே, மண்டை பிச்சிரும் போலுக்க. ஐயோ, இல்ல இல்ல இல்ல. ஏய் தரன், பாட்டி, பொண்ணுட்டுக்காரங்க வந்தாச்சு, வாங்கன்னு சொல்ல. வா வா வா.
தருண் நார்மல் ஆயிரு, நார்மல் ஆயிரு. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க, உள்ள வாங்க. டேய் தருண், வார பாட்டி. ஐயோ எனக்கு இல்ல, என் மனசுல யாரும் இல்ல, என் மனசுல யாரும் இல்ல. முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல். காதல் ரோஜா எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர். டேய் எங்க கிளம்பிட்ட? பொண்ணுட்டாளத்தில் வந்தாச்சு, எங்க போற? வாரேன் தாத்தா, ஒரு சின்ன வேலை இருக்கு, வாரேன். அதான் அவங்க உள்ள வாங்கன்னு கூப்பிடு, அதுக்கப்புறம் எங்க வேணாலும் போ. அதான் தாத்தா, முகத்தெல்லாம் கழுவிட்டு வரேன். ஏன்டா உனக்கு இப்படி வேத்து இருக்குது? இங்க குளிர் அடிக்குது, உனக்கு என்னடா வேக்குது? இல்ல தாத்தா, வேலை பார்த்தேன்னா அதான் ஒரு மாதிரியா இருக்குது, முகத்தை கழுவிட்டு வரேன். மனசு சஞ்சலமா இருக்குதா? இதையும் படபடன்னு அடிக்குதா? செய்யக்கூடாதுன்னு அவசரப்பட்டு செஞ்சுட்டோமோன்னு தோணுதா? என்ன தாத்தா? அது நிதானமா இருடா, ஏடி பதறுத? இல்ல தாத்தா, நான் நார்மலா தான் தாத்தா இருக்கேன். இது வரைக்கும் நீ நார்மலா தான் இருந்த, பொண்ணு வீட்டாளுக்கு வந்துட்டாங்கன்னு என்ன ஏன்டா பதறுத? ஏதாவது பயமா? எப்படி ஒரு பொண்ணு கூட வாழ போறோம், எப்படி வாழ வைக்க போறோம் அப்படிங்கிற பயமா? இல்ல தாத்தா, இல்ல தாத்தா. யாரையாவது மறக்க முடியலையா? தெரியல, தெரியல தாத்தா. சரி தாத்தா, நான் முகத்தை கழுவிட்டு வரேன். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டோன்னு வச்சுக்க, அதை திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருண்டா. மனசுல இருக்கிறத சொல்லவும் முடியாம, யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாம, நமக்குள்ளே மறைச்சு வைக்கவும் முடியாம அந்த தவிப்பு இருக்கு பாரு, 1000 வாட்டி செத்து பொழைக்கிறதுக்கு சமம்டா. தெளிவாயிரு, ஒண்ணு இல்ல, வர பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ கூட சந்தோஷமா உன் வாழ்க்கை இருக்கும். சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கு. எல்லா சந்தோஷத்துக்கு தூர போடு. ஒட்டாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஒட்ட வைக்கலாம்னு நினைச்சு முயற்சி பண்ணாத. இல்லன்னு முடிவு பண்ணி அது உடஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்க. புது கண்ணாடி வாங்கிட்டு தான் நினை. போ, சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்க வழிய பாரு. சரிங்க தாத்தா. போ, முகத்தெல்லாம் கழுவிட்டு போய் ஃப்ரெஷ்ஷா நின்னு போ. சரிங்க தாத்தா. டேய் தருண், பொண்ணுட்டாளெல்லாம் வந்தாச்சு, இங்க வாடா. வாரேக்கா. இங்க வா. சின்ன பிள்ளை பட்டனை அவுத்து போட்டுருக்க, நல்லா போட்டுடா. மாட்டிக்கிறதுக்கா. ஏன்டா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இதனால அக்கா கிட்ட சொல்ல என்ன? ஒண்ணும் இல்லக்கா, நான் நார்மலா தான்க்கா இருக்கேன். மனசுல எதுவும் வச்சுக்காம சந்தோஷமா போய் நில்லு. பொண்ணு வந்துட்டா, பார்க்க அழகா இருக்கா, உனக்கு பொருத்தமா இருப்பா. போ. நீங்க வரல? ட்ரெஸ் எல்லாம் மாத்திருந்தேன்டா. பாப்பா ஐஸ்கிரீம் என் மேல கொட்டிட்டா. இனி வேற ட்ரெஸ் மாத்திட்டு வரணும். நீ போய் நில்லு, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். இங்க பாரு, சந்தோஷமா இருக்கணும். நாங்கெல்லாம் உனக்கு இருக்கல்ல, நாங்கெல்லாம் உனக்கு அம்மா மாதிரி. எங்க பிள்ளை வளர்த்திக்கிறாங்க, எதுவும் நல்லதா செய்வோம். சரிங்கக்கா, நான் போய் நிக்கிறேன், சீக்கிரம் வாங்க. சரி, சீக்கிரமா போணும். ஃப்ரெஷ்ஷா மூஞ்சி வச்சுக்க. ஏன்டா மூஞ்சி இப்படி என்ன அடிச்சிருக்க? நல்லா தொட. சரிங்கக்கா. மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு பவுடர்லாம் போட்டுட்டு போ. தம்பியார பட்டுட்ட மாதிரி இருக்குது. அவன் இருக்க லட்சணத்தை பாருங்க. ஏங்க, இவன் மனசுல என்னமோ இருக்குது, வெளியில காட்டிக்கவே மாட்டேங்கிறா. அவன் வழி அவனுக்கு தானே தெரியும். போவேன்டான்னு கேட்காம போயிட்டு வந்திருக்கான். டேய் என்னடா? ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. சரி இங்க வா. சரி, நான் எல்லாரையும் பார்க்க போறேன். சரி, பட்டனெல்லாம் ஒழுங்கா மாட்டிட்டு வா. ரவுடி பை மாதிரி இருக்க. சரி, நான் மாத்திட்டு வரேன். ஏண்டா மனசு சஞ்சலமா இருக்கா? ஏதோ பதட்டமாவே இருக்குப்பா. வாழ்க்கையை தொடங்க போறல, பயம். நல்லபடியா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற பயம் தான், வேற ஒண்ணு இல்லடா. எல்லாருக்குமே இந்த மாதிரி இருக்கும், உனக்கு மட்டும் இல்ல. வேற சந்தோஷமா பொண்ணை போய் பாரு. அப்படி இல்லப்பா, இது வேற மாதிரி. புரியுது, அது உன் மனசை விட்டு இப்ப இல்ல, எப்பவுமே போகாது. அது ஒரு ஓரமா இருந்துகிட்டு தான் இருக்கும். அதை பார்த்துட்டு இருந்தா வாழ வேண்டிய வாழ்க்கை என்ன பண்றது? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒழுங்கா சந்தோஷமா வந்து நெல்லு. உன்னால அவளையும் முழுசா ஏத்துக்க முடியாது, அவ கூட வாழவும் முடியாது, அவளை ஏத்துக்கவும் முடியாது, ஆனா அவளை மறக்கவும் முடியாது. அப்படித்தானே? ஆமாப்பா, பெரிய போராட்டமா இருக்குது, மனசுலாம் வலிக்குதுப்பா. அவளை பார்க்காமையா இருந்தவங்களேன்னு தோணுது. கடைசி நேரத்துல பார்த்துட்டு வந்தேனா அது ஒரு மாதிரியா இருக்குப்பா. அதுக்குதான் போவண்டா கேட்டியா? அவளை நீ உன் மனசை சுமந்திருக்க, அவளை லேசா எல்லாம் வெறுக்க முடியாது. ஆனா அவளை வேண்டாம் நீ முடிவு பண்ணிட்ட. அதுக்கப்புறம் அங்கேயும் இல்லாம இங்க இல்லாம எல்லாரும் வாழ்க்கையும் போயிருண்டா. ஒழுங்கா எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு வந்து முன்ன வந்து நில்லு. சரிங்கப்பா. இப்ப அப்படிதான் இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு உனக்குன்னு ஒரு குழந்தை வரும்போது அந்த பிள்ளை முகத்தை பார்க்க எல்லாம் சரியாயிரும். ஓரமா அந்த காதல் இருந்தாலும் இந்த அளவுக்கு வலி இருக்காது, குறையும். அவ அவளுக்குன்னு ஒரு லைஃபை பாத்துக்கிட்டோம், நீ உனக்குன்னு ஒரு லைஃபை பாத்துட்ட. ரெண்டு இல்லாம ஏன்டா 2 பேரும் வேதனை பண்றீங்க? சரிதான்ப்பா, நீங்க சொல்ற சரிதான். சந்தோஷமா வந்து பாரு. உன் கூட கடைசி வரைக்கும் வரப்போற பொண்ணுடா. அவகிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசியது. சரிங்கப்பா.
அந்த பொண்ணு நீ எப்ப அவளை பாப்பன்னு ஏங்கிட்டு இருக்கா, அப்படியே சுத்தி சுத்தி ஒன்ன தாண்டா தேடிட்டு இருக்கு. அப்படியா? கண்ணுக்கு லட்சணமா இருக்கா, நல்ல அமைதலான பொண்ணா இருக்கு. நம்ம வீட்டு குட்டிஸ் எல்லாம் அந்த பொண்ணுகிட்ட தான் நிக்குது. ஓ, அந்த அளவுக்கு பழகிட்டாளா? அந்த அளவுக்கு பழகிருக்கா, நல்ல பொண்ணா இருக்கு. சரியா, இந்த சம்பந்தம் இப்படி முடிஞ்சிடும். இன்னைக்கே நிச்சயத்தை வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்க பாரு, சந்தோஷமா வந்து நிக்கணும். இப்ப எந்த குழப்பமும் இல்லப்பா, தெளிவா இருக்கேன். நான் வந்து அவளை பாக்குறேன்.